எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்று நம்ம பார்க்க போறது ஆணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். பிளஸ் அதோட 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சுபமுகூர்த்தம் 25/6/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு திசை இன்று சூலம். கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். யோகம் சிபம் நாம யோகம். கரணம் வணிசை கரணம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாத பலன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்கு பார்க்குறோம். உங்களோட ராசி நாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது குரு வீட்டில், மீன வீட்டில் தான் இன்னும் 2 வருஷத்துக்கு பயணம் செய்ய போகிறாங்க. அப்போ இவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணாதான் காரியம் வெற்றி அடையும். இந்த ஆணி மாதத்தில் உங்களோட ராசியை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்குறாங்க. குருவோட பார்வையும் இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்க தான் போகுது, சுப பார்வை. அதனால மகர ராசிக்கு ராஜயோகமான நேரம் தான் இந்த நேரம். புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது, தொழிலில் வளர்ச்சி, பொற்காலம்ங்கிறது சொல்லலாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 2ஆம் இடம். ஓகேங்களா, மாணவர்களுக்கு பார்க்குறோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மட்டும் கொஞ்சம் பொறுமை அவசியம். தாமதமாக தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா புது சப்ஜெக்ட் வரப்போகுது, புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறனால கண்டிப்பாக மாணவர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்க அப்படின்னா இருந்தால் கூட அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் மாறுவாங்க. அதனால கூட புதுசாக வரவங்கள்ட்ட எப்படி பழகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட உண்டு. அடுத்தது 2ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வருமானத்தை குறிக்கக்கூடியது. குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் கடந்த 1.25 வருஷமா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, 2ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. அதனால மகர ராசியில் பிறந்தவங்க தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறது கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. அதை இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தவிர்த்து விடலாம். ஓகேங்களா, சில சமயம் பொய்யும் பேசக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஏன்னா ராகு இருந்தாவே பொய்யும் கலந்துரும். ஓகேங்களா, அதே மாதிரி நல்ல வருமானம் உண்டு. குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்டது அல்லது ரத்த சோகை, ரத்தம் குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கண் டெஸ்ட்டு அல்லது பல் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி குறிக்கக்கூடியது. ப்ளஸ் மாமனார், திருமணமான மாமனாரையும் குறிக்கும். 3ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 3ஆம் இடத்துல குருவோட பார்வையும் வருது. அதனால இவங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான். ஓகேங்களா, இளைய சகோதர சகோதரி கொஞ்சம் சனி பகவான் இருக்கனால சோம்பேறித்தனம் இருக்கும். காலைல ஏந்திரிக்கிறது லேட்டாக தான் ஏந்திரிப்பாங்க அல்லது நைட்டு லேட்டாக தான் தூங்கக்கூடிய அமைப்புகள் வரும். ஆனால் அதிர்ஷ்டமான நேரம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசியில் பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி, திருமணமாயிருந்த மாமனார், இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம், பொன்னான காலங்கள். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துலேருந்து எல்லாமே அவங்க நினைக்கிறது இந்த 1 வருஷத்துல நடந்துடும். பார்த்துங்க. 4ஆம் இடம் தாய். 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அங்கே ராகுவோட பார்வை இருக்குது. உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேராசை பண்ணாமல் இருந்தாவே போதுமானது. நமக்கு என்ன வருமானம், என்ன கொடுப்பனை இருக்கோ அதை மட்டும் வாழ்ந்தாவே இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு
₹1 கொடுத்தா ₹2 கிடைக்கும், ஆள் சேர்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டாங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்குவாங்க. கவனம் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அவங்களோட எண்ணங்கள் போல தான் வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? ஒரு சிலர் தாய்மார்கள் வேலை இருந்தால் அவங்களுக்கு வந்து வேலை மாற்றம், இடமாற்றம் நிச்சயமாக கொடுக்கும். ஓகேங்களா? வீடு வாகனம் வாங்கலாமா? மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வாங்கலாம், அமையும். அடுத்தது 5ஆம் இடம், குழந்தையை குறிக்கக்கூடியது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மகர ராசியில பிறந்தவங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருக்குது அப்படின்னா நிச்சயமாக காதல் வயப்படுவாங்க. கவனம் தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட பேச்சு வந்து நீதி நியாயத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை இருக்கனால எதுக்கு எடுத்தாலும் லா பாயிண்டா பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. புதுசா திருமணமானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் தாமதம் தான் உண்டு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கிரக அனுகூலம் நிச்சயமாக உண்டு. வளர்ச்சி பாதை சிறப்பாக இருக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிட்டாங்கன்னா நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல சிறப்பா இருக்கும். நம்ம மகர ராசியோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டம் எண் தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களோட தேவை என்னவோ நினச்சிக்கிட்டு எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் நடக்கும், வெற்றி அடையும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 95. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 32. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 52. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட எண்கள் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுங்களா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்ட் நம்பர் வேணுங்களா, வண்டி வாகன நம்பர் வேணுங்களா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் குறிச்சு தரப்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.